தமிழகத்தின் ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கை கடற்பரப்பினுள் எல்லை தாண்டி கடற்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் ராமேஸ்வரம் மீனவர்கள் 22 பேரை இலங்கை அரசு கைது செய்தமையை கண்டித்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சிறையில் உள்ள மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்வதற்கு இந்திய மத்திய மாநில அரசுகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த வேலைநிறுத்தம் காரணமாக சுமார் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடிக்க செல்லாமல் கரையில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளதுடன் 5000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் வேலை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ராமேஸ்வரம் துறைமுகத்தில் இருந்து கடந்த சனிக்கிழமை ஜூன் 22ஆம் தேதி காலை 5:07 மணியளவில் கடற்றொழில் விசைப்படகுகளில் 5000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடற்றொழில் அனுமதி பெற்று தொழிலுக்கு சென்றனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் ஜூன் 23ஆம் தேதி அதிகாலை மீனவர்கள் நெடுந்தீவு கடற்பரப்பில் கடற்றொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினர் 22 கடற்றொழிலாளர்களை கைது செய்தனர். பின்னர் ஊர் காவல்துறை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி யாழ்ப்பாணம் சிறையில் அடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.